தம்பி கொஞ்சம் நவரா தம்பி பாப்பா தம்பி சேர் அங்கே எடுத்துருப்பா இங்கேருந்து இப்படி வந்துருங்கடா சேர் அங்கே எடுத்துரு அதான் மேடம் Let's welcome them.
ஓகே இல்லைங்க அப்படி இல்லைங்க ஜீவ வார்த்தை சபையில் வந்து நம்ம பிள்ளைங்க நமக்காக டான்ஸ் ஆடிருக்கு எப்படி இருக்காங்க அவங்க பார்க்கறதுக்கு ஆக்சுவலி நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் சண்டே ஸ்கூலாக போகும்போது எங்களை கூப்பிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் செம்ம ஒரு எதிர்பார்ப்புலாம் பயங்கரமாக இருக்கும் வேற மாதிரி நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறோம் நீங்கள் இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எங்களுக்கு அது ஞாபகம் வருது எங்களுக்கு சரியா ரொம்ப அழகாக நமக்கு ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து செம்மையாக ஆனாங்களே டான்ஸு நல்லா ஜோராக அவங்களுடைய கிளாப் என்ன பண்ணி அவங்களுக்கு கொடுங்க பார்ப்போம் நல்லா ஒரு சந்தோஷமா அந்த பிள்ளைங்க என்ன பண்ண கடந்து போகுமா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆனீங்க காட் பிளஸ் யூ ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால் பிபிஏ கையில் இல்லை ஆனால் கையை பிபி ஆகின வரலவில் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்க ஞாபகம் வந்து அப்படித்தாங்க சூப்பர் தேங்க்யூம்மா செம்மையாக சூப்பராக டான்ஸ் ஆனீங்க ஸோ இந்த ஊழியத்துக்காக ஜபம் பண்ணும்படியாக நம்ம மத்தியில் திண்டிவனத்தில் ஊழியம் செய்கிற ஐயா பாஸ்டர் ஞானமுத்தாய் நான் அன்போடு மேலே அழைக்கிறேன் ஸ்டேஜுக்கு நீங்கள் நல்லா கிளாப் பண்ணலாம் பாஸ்டர் வர வரைக்கும் அவங்க வந்து இந்த ஊழியத்துக்காக ஒரு ஜபம் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன் நான் சொன்னது போல் அவங்க மேடைக்கு வர வரைக்கும் நீங்கள் கிளாப் பண்ணிகிட்டே இருக்கணும் குட்டிஸ் நல்லா கிளாப் பண்ணலாம் பாருங்க ஐயா இந்த வயசுல பயங்கரமா ஓடுறாரு கடவுள் கொடுத்த நல்ல பலன் ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உண்மையாகவே இந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதாக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அருமையான பிரதர் சாங்ஸ் இருக்காங்க பாருங்க நாங்கெல்லாம் வட மாநிலங்களில் போயிட்டு உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு ஊழியம் பண்ணோம் அது மீண்டுமாய் பார்க்கும்படியாக கடவுள் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருந்தோம் போன வருடம் என்னால் வர முடியல ஆனால் ஆண்டோடைய பிரதான கிருபையினால இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஜெபிக்கும்படியாக ஆண்டவருக்கு இந்த கிருபை தந்திருக்கிறான் ஆமாம் நான் ஜெபிக்க போகிறேன் நீங்களும் நிறைய ஜெபித்திருப்பீங்க உண்மையாகவே ஆண்டவர் பெரிய அற்புதம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க மழையை நிறுத்தி நமக்கு இயற்கை சூழ்நிலை சாதகமாக நமக்கு செய்து கொடுத்திருக்கார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் நான் ஒரு சின்னதாக ஒரு பாடல் மட்டும் பாடிட்டு ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இதுவரை நடத்தி இந்த ஆண்டு தொடங்கி இதோ முடிய போகிறது இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது கர்த்தர் நம்மை எல்லா சூழலிலும் நெருக்கத்திலும் போராட்டத்திலும் வியாதியிலும் விளைவிலும் எல்லா விதமான சூழலிலும் இருந்து உபாகமம் 1:31 பிரகாரமாக தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிற வண்ணமாய் நம்மை சுமந்து கொண்டு வந்துதான் இன்றைக்கு இந்த மாதத்தின் கடைசியில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யாத்ராகமம் 20:24 சொன்ன தேவன் திண்டிவனம் பகுதியில் நாங்கள் கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதரர் எங்களை அன்பு நிமித்தமாக கூப்பிட்டு இங்க வந்துதான் போகணும்னு சொன்னாங்க சூழ்நிலைகள் எவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் போய் தான் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டுடைய பிரதான கிருபையில வந்திருக்கிறோம் நானும் எங்க பாசம் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்தினே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்தினே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை செய்யட்டே மகிழை தாண்டினே வேதத்தா தண்ணீரை கடந்தே சோதனை செய்யட்டே மகிழை தாண்டினே வேதத்தா நன்றி நன்றி உம்மை உயர்த்தினே நன்றி நன்றி
மட்டும் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இரவு வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் 12 தேதி 15 ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் நேற்று தொடங்கி இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த 30ஆம் ஆண்டின் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிறப்பின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே அருமையான சகோதரர் மனுஷன் அவர்கள் மூலமாக ஆண்டவரே அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த 30ஆம் ஆண்டின் இந்த பெருவிழாவை, உலக ரட்சகருடைய பெருவிழாவை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஐயா அருமையான ஐயா செல்வராஜ் ஐயா ஜெபித்தது போல இந்த நாளிலே, இந்த கடைசி நாட்களிலே அநேக போராட்டங்கள், அநேக விதமான எதிர்ப்புகள், பிரிவினைகள், சண்டைகள், நாச மோசங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை கண்மலை வெடிப்பில் வைத்து ஆண்டவரே இப்படி கரத்தினாலே மூடி மறைத்தி ஈசா மான கேசபா இக்க ரமண தூரமன கரபா லே கராந்தன தூனமென கரல துரிபதரன் கலபா கர்த்தருடைய ஆவியானவரே நீர் ஆண்டவரே 2 கொரிந்தியர் 3:17 பிரகாரமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே விடுதலையோடு உம்மை துதிக்க இந்த பிள்ளைகளுக்கு அநேக போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து போடுவேன் சொன்னவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், துக்க நாட்கள் முடிந்து போனது சொன்னவரே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த பெருவிழாவை இந்த 30ஆம் ஆண்டின் உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய பிறப்பை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த நாளை ஆண்டவரே இந்த மீட்டிங் ஆண்டவரே இந்த கூடுகை நீர் மென்மேலுமே ஆசீர்வதித்து ஆண்டவரே அற்பமாய் ஆரம்பித்திருந்தாலும் முடிவிலே சம்பூர்ணமாய் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள இந்த ஆண்டினுடைய ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே நீர் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதித்து மென்மேலுமே ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். இதை இணைந்து நடத்துகிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை இதற்காக பிரயாசப்படுகிற எல்லாரையும் ஆண்டவரே உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனை பூட்ட மாட்டான் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக 3 மாத காலமாக இதற்காக நாம் ஜெபித்த ஆண்டவரே இந்த திறந்த வாசலை நீர் திறந்து கொடுத்தமைக்காக நன்றி. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும், ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் முன்பாக நிற்கக்கூடிய அடியேன் 27 வருடத்துக்கு முன்பாக பொறுக்கியாக, ரவுடியாக, நீதி நியாயம் உண்மை பரிசுத்தம் என்னவென்றே தெரியாது, ஆத்மா சத்தா எங்கே போகனே தெரியாது, அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இந்த பகுதிகளிலே சுத்தி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர் தேடி வந்து பாவிகளை ரட்சிக்கின்ற போல என்னையும் பாவியான மனிதனையும் உளையான சேற்றிலிருந்து என்னையும் தூக்கி எடுத்து நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று யாத்திரம் சொன்னது போல அவருடைய ரத்தத்தினால் எனக்கு மீட்பு கொடுத்து என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து இன்றைக்கு அவருடைய சொந்த மகனாக என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் குடும்பமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தொட்டுமா கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நல்ல கரங்களை தொட்டுவோம். ஆமென். God bless you. பாஸ்டர் திண்டிவனத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த நாட்களில் விழுப்புரம் பகுதியில் என்ன சூழ்நிலைன்ட்டு நல்லாவே தெரியும் இல்லை, அது பற்றி எவ்வளோ கஷ்டம் நான் பார்த்தேன். எங்கள் வீடு விழுப்புரத்தில் தான் இருக்குது, பக்கத்து ஊர் தான். என் வீடு அடிச்சு போயிடுச்சுன்னு பார்த்தேன். வீடு ஃபுல்லாக ஒரே மழை வந்து ஒரே எல்லோரும் இங்கே இருக்கிறோம், வீடு ஃபுல்லாக ஒரே மண், ஒரே செருப்பு, ஒரு குப்பிங்கெலாம் இருந்தது வீட்டுக்குள்ளே, யாரும் இல்லை. போய் பார்க்கும்போதே தெரிஞ்சது மரம்லாம் சாஞ்சி போச்சு. ஸோ அதுமாரி சூழ்நிலையில் பாஸ்டர் அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இன்னும் நடத்துவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பாஸ்டர் சாட்சின்னு சொன்னார், பயங்கரமான சாட்சி அவர். ஆமென். அடுத்ததாக கூட நம்ம ஒரு டான்ஸ் பார்க்க போகிறோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன் அப்படின்றதான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு தெய்வ வார்த்தை சபையிலேருந்து ஆட போகிறாங்க. நல்லா கரங்களை தட்டி வெல்கம் பண்ணலாம். நல்ல சத்தமா Okay.
சரி, நிறைய பேர் மேலே பார்த்து கீழே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க. நல்லா அந்த பாப்பாவை சேர்த்து நல்லா குட்டி பிள்ளையான்னு அழகாக சொல்லி கொடுத்தேன். நல்லா சத்தமாக கிளாப் கொடுக்கலாமா? சூப்பராக நீங்கள் பார்த்து. வெரி குட், காட் பிளஸ் யூ.
நல்லா நல்ல சத்தமா கரங்களை தட்டிடுவோம். ஓகே, அடுத்ததாக கூட ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்காக பாஸ்டர் ஸ்டான்லி வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. பாஸ்டர் ஸ்டான்லி எங்கே இருக்கிறீங்க? நானும் பாஸ்டர் பார்த்தது கிடையாது, எப்படி இருப்பாருன்ட்டு பேர் மட்டும் சொன்னாங்க. பாஸ்டர் ஸ்டான்லியா இருக்கிறீங்களா? பாஸ்டர் ஸ்டான்லி வந்துட்டே இருக்கார் போல. சரி, ஓகே. இந்த பாடல் நம்ம பார்த்தோம்ல, டான்ஸ் பார்த்தோம், பாடலை கேட்டோம். வானம் விட்டு பூமி வந்த என்னது சொல்லுங்க, ஃபில்லிங் த பிளாங்க். பாலன். யார் அந்த பாலன்? ஏசு கிறிஸ்துப்பா. ஆன்சர் எல்லாம் பயங்கரமா வருது. யார் ஒரு பேரு? ஏசு. ஏசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏசு என்ற பெயருக்கு அர்த்தம் சொன்னா உங்களுக்கு நல்ல பாராட்டுக்கு நல்ல கரங்களை தட்டலாம். யார் சொல்லுவா? பாஸ்டர் ஒய்ஃபு அவங்களாம் சொல்லக்கூடாது, ஊழியம் பண்றாங்க. மற்ற விசுவாசிங்க சொல்லுங்க. ஏசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஏசுதானா? ரட்சகர் யார்? அது என்னடா இருக்காங்க பாதி சொல்லிட்டீங்க. பைபிள்ல போட்டுக்குது, மத்தேயு 1:21 இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னது? மெசியா. என்னதா? இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. சோத்திரம். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னது? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, ஆமா, ரட்சிக்கிறவர். ரட்சகர். ரட்சகர் தான் சொன்னீங்க. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. நல்ல கரங்களை தட்டலாமா? ஆமென். இயேசு என்ற பெயருக்கு பார்த்தீங்கன்னா தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க பிறந்த, மேன்மையை இழந்து எல்லாருமே கீழே இருந்து மேலே போகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவர் மேன்மையான ஸ்தானத்தை விட்டு அவர் கீழே இறங்கி வந்து நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் மரித்தார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாமா? உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்திற்காக இயேசு ஒருவர் என்ன பண்ணாரு? மரித்தார். நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் மரணத்தினால, அவர் ரத்தத்தினால நமக்கு எழுப்பட்டு இருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். நல்ல வார்த்தை தான். இதே தெருக்குழாயில போய் நின்று பாருங்க, இன்னும் வார்த்தைகள்லாம் வரும். ஆமென் என்பது நல்ல வார்த்தை. சொல்லுங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை வருமா நாங்கள் வாயில? நல்ல வார்த்தை வர வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்ததாக கூட இன்னொரு நடனத்தை பார்க்க போகிறோம். பாஸ்டர் ஸ்டான்லி வந்து இருக்கிறீங்களா? பாஸ்டர் ஸ்டான்லி இன்னும் வரல அப்படின்னா, இது வரைக்கும் 2 டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. 3ஆவது டான்ஸ் அதே சர்ச்சில் இருந்து நாங்கள் ஆட ரெடியாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தெய்வ வார்த்தை சபையில இருந்து நல்ல அழகா பிள்ளைங்களை சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நல்ல சபைக்கு நல்ல சத்தமா கிளாப் கொடுத்துடலாமா? அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் அழகா செஞ்சு பண்ணி இருக்கிறாங்க. அவங்க டைம் எடுத்து பண்ணி இருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டிடுவோம், நல்ல கரங்களை தட்டிடுவோம். அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி பாஸ்டர் ஸ்டான்லி வந்து பாஸ்டர் தாமஸ் அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்காகவும் இந்த பணியில உட்காந்து இருக்கிறீங்க, ஆண்டு நல்ல ஒரு எழுத்து கொடுக்கணும் நமக்கு. ஆமென். நல்ல சுகத்தை கொடுக்கணும். யாருக்கும் எந்த பாருங்க வந்து உட்காந்துட்டீங்க ஜுரத்தோட எல்லாம் போகக்கூடாது. ஆண்டு ஒரு பெரிய ஒரு பாருங்க இயேசு நல்ல ஒரு உடல் சுகத்தை வந்து ஆசீர்வதிக்கணும். பாஸ்டர் தாமஸ் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கண்களை மூடி நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நோக்கி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக நன்றி கூறுகிறோம். இதை விசேஷமாக நடத்தி கொண்டிருக்கிற மனுஷன் தேவனுடைய தாசருக்காக, அவரோடு இணைந்து இந்த ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய நாமத்தை இந்த பகுதியில பிரஸ்தாவப்படுத்திக் கொண்டு அநேகருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக தங்களுடைய பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தேவதாசருக்காக, அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி கொள்கிறோம். இந்த நாளிலே நடக்கிற இந்த நற்செய்தி பெருவிழாவை, கிறிஸ்துமஸ் பெருவிழாவை பரலோகத்தின் தேவன் சகல ஆசீர்வாதங்களாலும் நிறைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சுக நலனை பெற்று மகிழ்ச்சியோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த கூட்டத்தின் முழுமையையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
தேங்க்யூ பாஸ்டர். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த சிறு கூட்டமாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி பல ஆயிரக்கணக்கான மத்தியில் ஊழியம் செய்கிற என் அன்பு தாசன் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டுவோமா ஐயாக்கு? நம்ம சின்ன கூட்டம் தான், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தாசனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல பேர் கேட்டிருக்காங்க ஐயா. பிஸியான அந்த தருணத்தில் கூட இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த நாட்களில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய கிறிஸ்தவ இளைஞர் ஐக்கியத்தின் சார்பாகவும் தரமணி வட்டார திருச்சபைகள் போதகர் ஐக்கியத்தின் சார்பாகவும் ஐயாவுக்கு நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்து கரங்களை தட்டுவோம். ஐயா வருகிறவர்கள் வரப்போமா? இன்னும் ஒரே ஒரு பாடலை கேட்டுவிட்டு பாடி பிள்ளைகள் நடனாட இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஐயாவுடைய சரீரத்தில் மிகுந்த பலவீனம், அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து செல்லுகிற அருமையான தேவனுடைய தாசன். உண்மையாகவே சொல்லுகிறேன், இன்று கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்தல ஹல்லேலூயா, இன்னும் பத்தாது ஹல்லேலூயா, இன்னும் ஒன் மோர் டைம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு பாடலை கேட்கும்பொழுது எல்லோரும் கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளை வரவேற்போமா? சீக்கிரம், நேரம் இல்லாத காரணத்தினாலே அவன் பலூன் வச்சு இப்போ டான்ஸ் ஆடுவான். நான் டூட் சொல்லு டூட். எப்படி தெரியும்? கைகளை தட்டி குழந்தைகளை உற்சாகப்படுத்தலாமா? எல்லாரும் கைகளை தட்டி சூப்பரான பாடல் இது. அனைவருக்கும் தெரிந்த பாடல் இது, ரொம்ப பிடிச்ச பாடல் கூட. இன்னொரு வாட்டி கூட நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே. இந்த வேலையில் நிறைய பேர் கேட்க வந்திருக்கிறீங்க, இயேசு எப்படியாப்பட்டவரோ? இயேசு ரொம்ப நல்லவர். அவர் தேடி வந்திருக்கிறவங்களை அவர் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து இந்த நாளில் இயேசு ஆசீர்வதிக்க போகிறார். இன்னொரு டான்ஸை கூட பார்க்க போகிறோம். நல்லா கரங்களை தட்டிடலாமா? பிள்ளைங்களுக்கு பாட்டு பாட போறாங்களா? ஒரே ஒரு பாட்டு பாட போறாங்களா? வற்புறுத்தி கேட்கிறாங்க. நேரம் இல்லாத காரணத்தினாலே ஒரே ஒரு பாடல். Machi
சத்தமா கிளாப் கொடுத்துடலாமா? சூப்பரா பாடினாங்க பிள்ளைங்க. காட் பிளஸ் யூ. குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா வந்துருக்கிறாரு, மட்டும் தான் வளரல. என்ன டான்ஸா? குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ் இருக்குது போல. இல்லையா? எப்பா சொல்லுப்பா ஐயா தாத்தா, ஆட போறியா? ஆட போறான்றானே வர. பாட்டு பாடுறாங்க. என்னடா பண்றாங்க? உனக்கான எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண ஓகே, நல்ல கரங்களை தட்டல. இன்னும் பாப்பா வந்து சூப்பரா டான்ஸ் ஆன பாப்பா இப்போ பாடல் பாட போகுது. டான்ஸ் ஆகுது சோத்துருவாமே. நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயினும் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா?
இயேசு என்று கவலைப்படாதே, இப்போ உயர்த்துகிறார், என்பதை மறந்துவிட்டாரே. ஒரே நிமிஷமா டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? ஆடி பார்க்குறீங்களா? அண்ணன் நிறைய நேரம் கொடுக்குறாரு அவரு. இவ்வளோ நேரம் மூச்சை எவ்வளோ நல்லா ஸ்டாண்ட்னா ஏசப் நல்லா கொடுத்துருக்காரு. நல்லா சத்தமாக கிளாப் கொடுத்துடலாமா? சுவிசேஷத்தை டான்ஸ் மூலமாக அறிவிச்சாச்சு. நல்ல சத்தமாக அவர் தான் இயேசு. ஒரு தந்தையை போல தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன். அவன் சூப்பராக ஆண்டிங்கம்மா. காட் பிளஸ். செம்ம ஸ்டைலாக ஆடுறாங்க. அடுத்ததாக கூட CYF சபையில இருந்து இன்னொரு நடனத்தை பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் நகர்ல இருந்து டான்ஸை பார்க்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி வெல்கம் பண்ணலாம். குலதெய்வம் கரெக்டா? வேஸ்டி நியூ மாடல். யாரும் தப்பா சிரிக்கூடாது, ஓகேவா? ஆமா, கத்துங்க.
இருக்காமா இன்னும் இருக்குது போட்டுண்ணா அதையும் போட்டுண்ணா கரெக்டா அடியோட மியூசிக் வரும் போடலாம் சத்தமா கிளாப் கொடுத்துடலாம் நல்ல சத்தமா தம்பி இந்த லுங்கி எங்க அவனை மட்டும் சொல்லிட்டு போயிடு சரியா என்னது ஸ்பென்சரா எந்த ஸ்பென்சர் சொல்ற நீ மவுண்ட் ரோடு ஸ்பென்சரா சோதர் இந்த கடை பேர் என்ன இது ஆமாம் நோட் பண்ணிங்க நிறைய பேர் பார்த்துட்டீங்க ட்ரெண்டாக வேறு ஆக்கி விட்டுருவாங்க போல இதுமாதிரி லுங்கியை பார்த்துட்டு சரி வேணாம் நம்புறேன்டா நான் நம்புறேன் போயிடு அடுத்ததான் ஒரு குறு நாடகம் பார்க்க போகிறோம் நல்ல கரங்களை தட்டி வெல்கம் பண்ணலாம் நல்ல சத்தமா யாரு என்ன பேரு அவங்க கேங்க தான் இருக்கும் அவங்க கேட்டா அவங்க அண்ணன் எங்கடா பார்த்துட்டேன் கோவப்படாது வீடு ஏறா என்ன இன்னைக்கு ஒரே கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு ஓஹோ நீங்கலாம் பரலோகம் போகணும்னு வச்சு உட்கார்ந்துருக்கீங்களா தெரிஞ்சிடும் இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல யார் பரலோகத்துக்கு போறா யார் நரகத்துக்கு போறான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் சரி ஒருத்தங்களா வருவாங்களா பாப்போமா வாங்க ஐயோ இவர்தான் ஏசப்பா உட்காருங்க ஏசப்பா மைக் இருக்கு ஏசப்பா சரி யாருப்பா வாங்க முதல்ல இருந்து என்ன இவ்ளோ கூட்டமா இருக்கு ஒயின் ஷாப்ல பார்த்தா இவ்ளோ கூட்டம் இங்க வந்து பார்த்தா இவ்ளோ கூட்டம் சரி இவங்கெல்லாம் தள்ளிட்டு எப்படியாச்சும் முன்னாடி போயிடணுமே ஏய் நீ ப்ரேயர் பண்ணிருக்கியா நீ தள்ளு நீ பைபிள் நீ தள்ளு நீ சுவிசேஷம் பண்ணிருக்கியா நீ தள்ளு நீ சுவிசேஷம் பண்ணும்போது தூங்கிட்டு தானே இருப்ப நீ எல்லாம் வந்து 2 தள்ளு உன்கிட்ட ஃபெலோஷிப் இருக்கா என்கிட்டயாச்சும் 10 ஃபெலோஷிப் இருக்கு நீ எல்லாம் வந்து முன்னாடி நின்னுட்டு வாங்க உங்க பேர் என்ன என் பேரு உப்பு உபவாசம் இருக்கான்னு பாருங்க உப்பு உபவாசமா உபவாசம்ன்ற பேர்லாம் இல்லையே எப்படி இருக்கும் நீங்க தான் இந்த உலகத்துக்கு என்ன உப்பா இருந்தீங்க நான் தான் இந்த மக்களுக்கு உப்பா இருந்துட்டேன் என் பேரு உபவாச ராணி இருக்கான்னு பாருங்க ஒழுங்கா பேரை சொல்றாங்களா பாருங்க உப்பு சார மாட்டு போச்சா உங்க பேரு பைபிள்ல வசனம் ஜீவ புஸ்தகத்துல இல்லைங்க என் பேரு இல்லையா நான் எவ்வளவு ப்ரேயர் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா 12 மணி நேரம் உபவாசம் இருக்கேன் 40 நாள் உபவாசம் இருக்கு அதெல்லாம் இருக்கும் நல்லா பாருங்க நீங்க இந்த உலகத்தோட பார்வைக்கு ஜெபம் பண்ணீங்க இந்த மனுஷர் பார்வைக்கு உபவாசம் இருந்தீங்க அதனால உங்களால பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது போங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற கூட்டு போங்கப்பா என்ன சட்டியில் உப்பு இல்லையா வா உங்க பொண்டாட்டி கூட்டு வரல போறதே பரலோகம் அங்க கண்ணீரும் கவலையும் இருக்காது அதனால அவளை வீட்டுல விட்டு வந்துட்டேன் அதுவும் சரிதான் போயிட்டு வாங்க உங்க பேரு என் பேரு நல்ல முத்துங்களா ஐயா உங்க பேரு இல்லைங்க நான் ஏசப்பாக்கு எவ்வளவு தசம பாகம் கொடுத்துக்கிறேன் எவ்வளவு காணிக்கா கொடுத்துக்கிறேன் ஏசப்பாக்கே தசம பாகம் கொடுத்துருக்கீங்களா சர்ச்சுக்குங்களா ஆண்டவரே நம்பிடாதீங்க இவன் நீங்க என்ன பண்ணீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க ஆனா இவன் ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கி அதை கொண்டு வந்து சர்ச்சில் கொட்டி பாவத்தை கழுவ பாக்குற ஆண்டவரே இவனெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க கிளம்புப்பா நீ இருக்க வேண்டிய இடம் இல்லைங்கல்ல கிளம்புப்பா நீ ஏசப்பா அவங்க போய் சொல்றாங்க ஏய் நல்ல முத்து என்னாச்சு போலியா ரசிகா பாட்டா மட்டும் பார்த்தாதான் நல்லவங்களா இருக்கணுமா சூத்ரு ஹalleluya அபிஷேகம் ஆண்டவரே பயப்படாதீங்க இதெல்லாம் ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பயப்படாதீங்க மாமா உங்க பேரை சொல்லுங்கம்மா ஜெபராணி என் பேரு ஜெபராணி உங்க பேரு இல்லைங்க ஜெபராணி என்னது என் பேர் இல்லையா எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்க தெரியுமா எவ்வளவு சர்ச்சுக்கு போயிருக்கேன் தெரியுமா அந்நிய பாஷை அப்படி பேச எனக்கு ஆவிக்குரிய பாஷை ஐயோ ஆண்டவரே அந்நிய பாஷை எல்லாம் இல்ல சர்ச்சில் தான் அந்நிய பாஷை கொழாடியில வேற பாஷை இதெல்லாம் உள்ள விட்டீங்க சர்ச்சே பரலோகத்தையே 2 ஆக்கிடுவா உள்ள விடாதீங்க ஆண்டவரே கிளம்பா சரி என் பேர் தான் இல்ல என் பக்கத்து வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்கா பார்த்து சொல்லுங்க இல்லையா அப்பாடா இப்பதான் பாய்ஸ் வாங்க போலாம் நான் ரெடி
ஸ்தோத்திரம் ஐயா. வாங்க, உங்க பேரு? என் பேர் கிரேஸ். கிரேஸ். கிரேஸ், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்கு. நீங்க இந்த உலகத்துல உண்மையான ஊழியம் செஞ்சீங்க. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரரான உங்களை ஆண்டவரோட ராஜ்யத்துல பிரவேசிக்க அழைக்கிறார். நீங்க உள்ள போகலாம். சோத்திரம். வாங்க, உங்க பேரு? என் பேர் வந்து பிளஸ்ஸி. பார்த்து சொல்றீங்களா? பிளஸ்ஸி, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டிருக்கு. பிளஸ்ஸி, என் பேரு கிறுக்கப்பட்டிருக்கா? நீங்க ஒரு வாட்டி கரெக்டா பாருங்க. இல்ல பிளஸ்ஸி, எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது கிறுக்கப்பட்டிருக்குதான். பிளஸ்ஸி, எங்க வீட்டுல எப்பயுமே நான் சுவிசேஷம் மட்டும்தான் கேட்பேன். நான் அவ்வளவு ஆராதிப்பேன். எப்படி என் பேர் இல்லாம போகலாம்? நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நீங்க ஒரு வாட்டி பாருங்க. இல்ல பிளஸ்ஸி, சொல்றது கேளுங்க. நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் உங்க பேர் எதனால கிறுக்கப்பட்டிருக்குன்ட்டு. வாங்கம்மா. வணக்கம் ஐயா, என் பேர் கண்ணம்மா ஐயா. கண்ணம்மா. கண்ணம்மா, உங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லம்மா. ஏன் எது? நீங்க வந்து பாவத்துல இருந்து மனம் திரும்பல, அதனால உங்க பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இடம் பெறலம்மா. பாவமா? பாவத்தை பத்தி டிவில கூட பாத்திருக்கேன். நீ பிளஸியம்மா வீட்டுல தான் பாத்துருக்கேம்மா. இவங்க தான் பிளஸியம்மா. ஏன் பிளஸியம்மா? கொஞ்சம் ஏசப்பா பத்தி நீங்க சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல, நான் நரகத்துக்கு போயிருக்க மாட்டேன்ல. ஏன் பிளஸியம்மா இப்படி பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லிடலாம். கண்ணம்மா என்னம்மா போலாமா? என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அடுத்து வாங்க. இது என்ன இடம்? இவ்ளோ பிரகாசமா இருக்கு. நீங்க என்ன இவ்ளோ அழகா இருக்கீங்க? இது என்ன இடம்? ஏய் பிளஸ்ஸி, நீ என்ன பண்றீங்க? அத நான் சொல்றேன் இருங்க. அவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல. இப்ப நினைச்சாலும் அவங்களால பேச முடியாது. பிளஸ்ஸி, அறுவடை காலத்துல நீங்க மௌனமா இருந்துட்டீங்க. உங்களால ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீங்க ரட்சிக்கப்படாததுனால உங்களால ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. பிளஸ்ஸி, என்ன சொல்றாங்க அவங்க? நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். எங்கேயுமே நான் உன்னை விட்டு போனதே இல்ல. நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். நான் எவ்வளவு ஷேர் பண்ணிருக்கேன். நான் என்ன செஞ்சாலும் உனக்கு கொண்டு வந்து தந்திருக்கேன். ஏன் பிளஸ்ஸி? எதுக்கு நீ எனக்கு சொல்லவே இல்லை பிளஸ்ஸி? இப்ப பாரு, என்ன வந்து அந்த பிரகாசமான இடத்துக்கு என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க பிளஸ்ஸி. நீ கொஞ்சம் சொல்லு பிளஸ்ஸி. ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. நான் தானே தப்பு பண்ணேன். நீங்க என்னதானே நீங்க நரகத்துல போடணும். இல்லம்மா, காலம் ரொம்ப முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுமா. இப்ப புரியுதா பிளஸ்ஸி? நீங்க இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்காததுனாலதான் உங்களால பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. பிளஸ்ஸி, என்ன கூட்டிட்டு போறாங்க ப்ளீஸ். நானா தப்பு பண்ண, அவங்கள ப்ளீஸ் விட்டுருங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு? உன்னோட டைம் முடிஞ்சிருச்சுமா. இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சே, நான் சொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ப்ளீஸ் உங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றேங்க. சுவிசேஷன்றது உங்க மேல விழுந்த பாரம் கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் கொடுத்த கடமை. அதை தயவு பண்ணிடுங்க. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்களா? ஆக்சுவலி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இப்படிதான் நடக்கும். இங்க இருக்க எல்லாரோட பேருமே கண்டிப்பா ஜீவ புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்கும். அதுல யாரோட பேர் கிறுக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது, யாரோட பேர் இல்லைன்னு தெரியாது, யாரோட பேர்லாம் இருக்குன்றதும் நமக்கு தெரியாது. அதனால இது கடைசி காலம்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசைங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. அப்பதான் நம்மளால பரலோகத்துக்குள்ள போக முடியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பிடித்திருந்ததா? முக்கியமான சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாய் மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்ல வேண்டும். ஆமென். இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இதோ எல்லா உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று.